தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய தூய திருநற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திருவசனம் 27. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் தரும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் பரலோக தந்தையும் இறைவா, நல்ல ஆயனே, இதோ இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி கூறுகின்றோம். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன என்று சொல்லி இருக்கின்ற தேவனே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கின்றீர், தெரிந்திருக்கின்றீர். இதோ இந்த நாளிலே உம்முடைய குரலுக்கு செவி சாய்க்க முடியாமல் எங்களுக்கு தடையாக இருக்கின்ற எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு மன்னிப்பு கூறுகின்றோம். மன்னிப்பை தந்தருளும் ஆண்டவரே. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். இதோ இந்த உறங்க போற நேரத்தில் ஆண்டவரே, அப்பா, எந்த ஒரு நேரமும் அப்பா, எந்த நேரத்திலும் உமது வருகை இருக்கின்ற வேளையிலே நாங்கள் எந்நாளிலும் தயாரிப்போடு இருக்க வேண்டும் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில ராஜா, நாங்கள் அறிந்த செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம் ராஜா. நீர் இரக்கம் உடையவர், கனிவுடையவர், என்றென்றும் நிலைத்திருக்கும் உமது பேரன்பு. உமது பேரன்பிற்கு ஏற்ப எங்கள் மீது மனம் இறங்கிரலும். எங்கள் பாவங்கத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்தரலும். எங்களை ஆசீர்வதித்தரலும். எங்கள் இருதயத்தை தூய்மையாக்கியருளும். வெண்பனியிலும் நான் உன்னை வெண்மையாக்குவேன் சொல்லி இருக்கிறீங்க ராஜா. இதோ உறைபனியிலும் வெண்மையாக்கி எங்களை தூய்மைப்படுத்தலும் ஆண்டவரே. அப்பா, வானத்திலிருந்து வருகின்ற தண்ணீரை போல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வானத்திலிருந்து உமது வாயிலிருந்து அனுப்பப்பட்டு எங்கள் பாவங்களை மன்னித்து நாங்கள் தூய்மை பெறுவோமாக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திரு ரத்தத்தினால் எங்களை கழுவி அபிஷேகம் செய்தருளும் அப்பா. இதோ இந்த உறங்க போகின்ற இந்த வேளையில் ஆண்டவரே, நல்லதொரு ஆசீர்வாதத்தை தந்தருளும், நல்லதொரு ஞானத்தை தந்தருளும், உமது இரக்கத்தை புரிந்தருளும், பாவத்திலிருந்து விடுதலை தந்தருளும் அப்பா. இதோ இந்த வேளையில ராஜா, நல்லதொரு உறக்கத்தை தந்தருளும், இதயத்தில் நல்லதொரு அமைதியை தந்தருளும், குடும்பத்தில் ஒற்றுமையையும் சமாதானத்தை தந்தருளும் அப்பா. நாங்கள் நல்லபடியாக உம்முடைய பிள்ளையாக உம்மை பின்பற்றி வாழ கிருபை செய்தருளும். ஒரு நாளும் உம்மை விட்டு அகன்று போகாதபடிக்கு உன் குரலுக்கு செவி சாய்த்து உமக்கு பதில் செய்து ஆண்டவரே, என்னாலும் உம்மை பின்தொடர கிருபை செய்தலும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கின்ற ஆண்டவரே, அப்பா, கிருபையாயிரும் அப்பா. அன்பின் பரலோக தந்தையே, இதோ இந்த வேளையில என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் நண்பர்கள், சொந்தங்கள், உறவுகள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம். நாங்கள் செய்கின்ற வேலையை ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா. நீர் சொல்லி இருக்கின்றீங்க அப்பா, தீயவன் ஆனவன் இந்த உலகத்தில் வந்தது ஒவ்வொருவரையும் வீழ்த்துவதற்கான, நீர் வந்தது உலகத்தில் உலக மக்கள் அனைவரும் நிலைவாழ்வு பெற்றுக் கொள்வதற்காக அப்பா. இதோ இந்த வேளையிலே ராஜா, அப்பா, உமது நிலை வாழ்வை நாங்கள் பெரும் பொருட்டு அதற்காக உழைக்க நீர் கிருபை செய்தலும். இதோ இந்த அழிந்து போகின்ற செல்வங்களுக்காக நாங்கள் ஓடாமல் அழியா செல்வத்துக்காக விண்ணகத்திற்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வதற்காக ஓடும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும். எங்கள் இருதயத்தை தொடும் ராஜா அப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகளும் வெளிவரும் முன்னரே அறிந்திருக்கிற தேவன். எங்கள் வாய்க்கு அப்பா, எங்கள் நாவிற்கு ஒரு காவல் தூதர்களை அமைத்த ஆண்டவரை, தீய வார்த்தைகள் பேசாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்தலும். எங்கள் செவிகளை நீ தொடும் ஆண்டவரே. எந்த ஒரு தீமையும் எங்கள் காது கேட்டாதபடிக்கு நீர் பாதுகாத்தலும். கண்களை தொடும் ராஜா அப்பா. தீய பார்வைகள் எதுவும் இல்லாதபடிக்கு நீர் எங்களை திரையிட்டு மறைத்தலும். உமது கையின் மறைவில் எங்களை வைத்து பாதுகாத்தலும் ஆண்டவர். எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும், எங்கள் சிந்தனையை ஒப்பு கொடுக்கணும், எங்கள் சொல் அப்பா செயல்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கணும் ராஜா. அனைத்தும் உமக்கு உகந்தன வாய் மாறட்டும் அப்பா. அப்பா, பிள்ளைகள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற வேளையில பிள்ளைகளுக்கு நல்லதொரு ஆசீர்வாதத்தை பொழிந்தளும். எதை குறித்து, எந்த விண்ணப்பத்தை குறித்து இந்த நாளில பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், அந்த விண்ணப்பத்தை நீர் நிறைவேற்றி தந்தருளும். உமது சித்தமான பிள்ளைகள் அதை காணும்படியாக செய்தருளும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம்.
ஒவ்வொருவரின் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் தலைமுறைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தலைமுறை தோறும் வந்து கொண்டிருக்கிற பாவங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த அனைத்து பாவங்களையும் நீர் நீக்கிறள்ளும் ராஜா. மூதாதையர் வழி வந்த எல்லா சாபக்கேடுகளையும் நீர் அகற்றிரளும் ராஜா. பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தந்தள்ளும் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதம், எல்லா அருள் வரங்களும் பெற்ற பிள்ளைகளாக மக்கள் வாழும்படியாக நீர் ஆசீர்வதித்தள்ளும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற ராஜா. அனைத்தையும் பேசுவோம் இனிய நாமத்தை சொல்லி தந்திரம் அன்னையின் பரிந்துரையோடு பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை விளைவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றுக்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி வேண்டாதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அமைதியோடு உறங்குவோம். ஆண்டவர் தாமே நம் துணை, கற்பாரை, கோட்டை, நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமீன்.